Hi all, welcome to my channel. என்னோட பேரு பிரீத்தி. ஸோ இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணக்கூடிய டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் வீலாக்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷாப்பிங் வீடியோ தான். ஸோ வீக்கெண்டு தான் நாங்கள் யூஸ்வலாக எப்போயுமே ஷாப்பிங் போவோம், லைக் ஐதர் சாட்டர்டே ஆர் சண்டேஸ் அந்த மாதிரி தான் போவோம். ஸோ இங்கே வந்து லாக்டவுன் இருந்தது. நாங்கள் வந்து டிசம்பரில் வந்து இங்கே ரீலோகேட் ஆனோம் இந்த வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே வந்து நிறையா இங்கே வந்து ரீலோகேட் ஆன உடனே வந்து இங்கே வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதிகமாக திங்ஸ் வந்து எங்களால் டைரெக்டாக ஸ்டோருக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண முடியல. மேக்ஸிமம் எல்லாமே வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ இவ்வளோ நாளைக்கு அது ஓகேவாக இருந்தது. பட் ஸ்டில் வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் நிறைய ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது வந்து ரிட்டன் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ லைக் கைண்ட் ஆஃப் 2 monthsக்கு அப்புறமா ஸ்டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது நான் எசென்ஷியல் திங்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து டைரெக்டாக ஸ்டோருக்கு போயிட்டு நான் இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் எப்பயுமே வந்து லைக் ரேட்டை விட வந்து குவாலிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பெட்டர். ஏன்னா வந்து லைக் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலுமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் சரி ஓகே ஒவ்வொரு அந்த பழக்க தோஷத்தில் வந்து அந்த டாலர்ஸை வந்துட்டு இந்தியன் ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்து அது நிறைய ஃபெட்டப் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி பார்க்காம லைக் இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த டாலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்தியாவை கம்பேர் பண்ணால் இங்கே ப்ரைஸ் எல்லாமே அதிகம்தான். ஸோ அதுக்கு எப்படி வாங்கணும் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து வால்மார்ட், அப்புறமா ஹோம் டிபார்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப்பு, அப்புறமா டாலரமா 3 ஷாப்பில் வந்து நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அதிகமாக அந்த கஷ்டம்லாம் இன்றைக்கி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரூம்க்கு வந்து ஒரு லேம்ப் வாங்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லேம்ப் வாங்கணும். இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அது டிஸ்பிளேயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு $19.5 இது. ஸோ நல்லா இருந்தது பார்க்க. லைக் நார்மல் லைக் நைட் லேம்ப்பு, ஸ்டடி லேம்ப்பு வந்து அது வந்து $25 அந்த மாதிரி ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருந்தது. ஸோ இதுவே கொஞ்சம் பெட்டராகவும் ப்ளஸ் ஹைட்டாகவும் இருக்குது. அதனால் இது எப்படி இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இனிமேல் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அண்டு இதுக்கு தகுந்த இதில் வந்து இவங்க என்ன அப்படின்னா இந்த மெட்டாலிக் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, அப்புறமா அந்த லைக் புல் பண்ணுவாங்க இல்லையா அந்த செயின், ப்ளஸ் அப்புறமா இது வந்து அதோட லைக் இந்த கவர் மாதிரி இருக்குல்ல அதோட இது ஒரு கம்ப்ளீட் செட் இது. ஸோ இது ஓவரால் $19.9 அப்படிங்கிறப்போ நல்ல ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ இதுக்கு வந்து டோட்டல் இன்ச்சஸ் ஹைட் வந்து 54 inch வரைக்கும் இது வரும். ஓகே, இதோட ப்ரைஸ் சொல்லிட்டேன், இங்கே வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் இதுக்கு ஒரு பல்பு அதையும் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஃபிலிப்ஸ்லேயே. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 watts தான். இதுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ வாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பல்புமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து $5. அடுத்ததாக வந்து கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் வந்து மெயினாக இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா லைக் எல்லாமே வந்து இண்டக்ஷன் காயில் தான். அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் காயில்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே எல்லாமே. ரேர் கேசஸில் தான் வந்து அவங்க கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே வந்து அந்த எலக்ட்ரிக் பர்னர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பர்னர்ஸ் இருக்கிறப்போ வந்து நம்ம டைரெக்டாக நம்ம வெசல்ஸை வந்து அது மேலே வைக்கிறோம். ஸோ வந்து அந்த ஹீட் டைரெக்டாக படுறதுனால நான்ஸ்டிக் ஆகட்டும் லைக் எந்த நான்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி ஓகே, இந்தியாவிலேருந்து தான் நான் கொண்டு வந்தேன் ஸ்டார்டிங்கில். அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு 2 months தான் வந்துச்சு. சீக்கிரமாக வந்து அதோட கோட்டிங் வந்து போயிடுது. 2 monthsக்கு மேலே என்னால் அதை யூஸ் பண்ணவே முடியலை. அந்தளவுக்கு அது பேட் கண்டிஷனாக மாறிடுச்சு. ஸோ எப்பயுமே வந்து இங்கே வந்து வாங்குறப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ணலாம். அது வேணால் நான் ஒன்று சொல்கிறேன், நான்ஸ்டிக்கை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ணலாம். கொஞ்சம் தான் ரேட் அதிகம் நான்ஸ்டிக்கை விட. இது வந்து லைக் ஒரு நம்ம என்ன வாங்குகிறோமோ அது அந்த லைக் அந்த இதை பொறுத்து. சப்போஸ் இன்கேஸ் ஒரு பேன் வாங்கினீங்க அப்படிங்கன்னா நான்ஸ்டிக்கில் வாங்கினா அது ஒரு $30 வரும் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் ஒரு $40 அந்த மாதிரி தான் வரும். பட் ஸ்டில் அது வந்து லாங் லாஸ்டிங். ஸோ எப்பயுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா இது வந்து இந்த குட்டியாக ஒரு தட்கா பேன் மாதிரி வாங்கினேன். இது வந்து நான்ஸ்டிக்கில் மட்டும் தான் இருந்துச்சு, அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் நான் நான்ஸ்டிக்லேயே வாங்கிட்டேன். இது வந்து டீஃபால் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து $7. இது வந்து $7.
சரி ஓகே, இது வச்சிடுறேன். அடுத்தது வந்து ஒரு சாஸ் பேன் மாதிரி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதுவுமே நான்ஸ்டிக் தான், நான்ஸ்டிக் கிடையாது, சாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. பட் பாட்டம் வந்து இந்த மாதிரி எந்த ஸ்டவ்லேயுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து $19.9 தான். வித் லிட்டு வரும். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நானே இனிமேல் ஓப்பன் பண்ணவே இல்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். கடையில் வந்து ஒரே ஒரு பீஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, லைக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுலேருந்து வேறு பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இருக்குது இங்கே பார்க்குறதுக்கே. இது வந்து நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எவர் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது லிட்டோடு வருது இந்த மாதிரி. ஸோ இது வந்து நான் லைக் ஏதாவது சாஸ் பேன் அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இதையும் வந்து இங்கே சைடில் வச்சிடுறேன். அடுத்தது வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே, பிரெட் பேக்கிங் பேன். இது ஆக்சுவலாக இது ஒரு பேக் ஆஃப் 2 ஐட்டம்ஸ். இதையும் வந்து வால்மார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு $8 அந்த மாதிரி வந்துச்சு. ரெண்டு பீஸ் வந்து செட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒரு $8 வந்தது. ஓவன் இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம ஏதாவது பேக்கிங்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன். பேக்கிங் எனக்குமே தெரியாது, இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஓவன் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக பேக் பண்ணுறேன் எல்லா திங்ஸுமே. அடுத்தது வந்து இது வந்து ஒரு லைக் பெரிய கடாய் மாதிரி வாங்கியிருக்கேன். இது ஒரு 26 சென்டிமீட்டர் உள்ள ஒரு கடாய். ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்தியாவிலேருந்து வந்தப்போ வந்து ப்ரெஸ்டீஜ் கடாய் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கு வந்து லிட் இல்லாத கடாய் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் சரி எனக்கு லிட்டோடு வேணும், ப்ளஸ் வந்து நான்ஸ்டிக் வேண்டாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணேன். மகாராஜா அப்படிங்கிற ஒரு பிராண்ட், இது இந்தியன் பிராண்டு தான். இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எல்லாமே வந்து டெமோ பீசஸ் மாதிரி அங்கே ஒன்று வச்சுருப்பாங்க, ஆல்ரெடி அது ஓப்பன் பண்ணியிருக்கும். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒரு பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னா $29.95. $29.95னால் $30ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா லைக் இந்தியன் ரேட்டில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, $1,500 $1,500 to $1,700 அந்த சாரி $1,500 to $1,700 rupees. ஸோ நல்லா ஹெவியாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ 26 சென்டிமீட்டர் ஒரு பேன். இது $29.9, கிட்டத்தட்ட ஒரு $30 அந்த மாதிரி வருது. அண்ட் ஆல்சோ இது இண்டக்ஷன் பாட்டம் தான். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதுதான் பெட்டர் சாய்ஸ். நான் இங்கே வந்து நான்ஸ்டிக் வாங்கி அதை நான் நிறைய வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, 2 மந்த்ஸ் தான் வருது, அதுக்கு மேலே வந்து அது யூஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ கொஞ்சம் ஒரு $10 $20 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். அண்டு நான் வந்து தனியாக தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா 2 பேர் தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக எனக்கு ஒரு இந்த மாதிரி பெரிய பேனு, அப்புறமா ஒரு ஃப்ரையிங் பேன் இருந்தால் போதும். அண்ட் அடுத்ததாக வந்து ஒரு தோசை தவா, இந்த 3 இருந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து செட்டாக ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ தனித்தனியாகவே வாங்கிட்டேன். இது ரெண்டுமே சேர்த்து எனக்கு இது எவ்வளோ சொன்னேன், அந்த பேன் வந்து ஒரு $20, இது ஒரு $30, ரெண்டுமே சேர்த்து எனக்கு $50 தான் ஆகியிருக்கு. இதே வந்து நீங்கள் செட்டாகவும் வாங்கலாம், லைக் 8 பீஸ் செட்டு, அப்புறமா 6 பீஸ் செட் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சேம் நான்ஸ்டிக்லேயும் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே இருக்குது. அது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னா டீஃபால்ன்ற பிராண்டில் இருக்குது.
வேறு லைக் 2-3 பிராண்ட்ஸ் இருந்தது, இந்த ஒரு பிராண்டு தான். ஸோ அந்த மாதிரியும் வாங்கலாம். அதாவது ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க, ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வாங்கலாம். அதில் வந்து என்னன்னா 2 கடாய் இருக்குது, அப்புறமா 2 சாஸ் பேனு, அப்புறமா ஒரு ஃப்ரையிங் பேன், அந்த மாதிரி செட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு தேவையில்லை. அது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் பிராண்டு வைஸ் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் $180 அது செட்டாக ஒரு 8 பீஸ் செட் அந்த மாதிரின்னா $180 வந்து ஸ்டார்டிங்கு. நான் பேசிக் சொல்கிறேன். அது எனக்கு யூஸ் இல்லை. அது சீரியஸாக அது வந்து எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அது நான் வாங்கலை. எனக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு நான் லைக் நிறையவும் ஸ்டஃப் பண்ண வேண்டாம், நிறைய திங்ஸ் வாங்கி அடுக்கி வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தனித்தனி பீசஸ் தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இது ரெண்டுமே வந்து சீரியஸாக ஒர்த் ஃபார் த மனி. இதை இங்கே வச்சுட்டு அடுத்தது வந்து டாலரம்மா, என்னோடய ஃபேவரட் ஷாப்பு. அங்கே வந்து ஒரு சில குட்டி குட்டி ஜார் அதெல்லாம் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். இது வந்து க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு டிஸ்பிளே பவுல் மாதிரி ஒன்று வாங்கினேன். இது வந்து $3 தான். இது செராமிக் பவுல். இது வந்து மைக்ரோவேவ் அவன் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னோடய வீடியோக்காக டிஸ்பிளேக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதில் இது ஒன்று இங்கே வச்சிட்றேன். அடுத்து வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ், ஜூஸ் கிளாஸஸ் வாங்கினேன். ஸோ இது வந்து 3 பீஸ் செட்டு. இது வந்து இதையும் நான் $1 தான் வாங்கினேன். $2.50 தான். ஸோ இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் நம்ம கம்மி குவான்டிட்டியில் வாங்கினோம், சின்ன பொருளாக வாங்கினோம் அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்குது. அதாவது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய சைஸில் தேவைப்படக்கூடிய குவான்டிட்டியில் அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்குது. அதே வந்து லைக் இந்த மாதிரி செட்டாவோ இல்லை பெரிய சைஸ் அந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தான். சிங்கிள் பீஸ்னாலும் அதே ரேட்டு தான் வருது, மல்டிப்புளாக வாங்கினாலும் அதே ரேட்டு தான் வருது. இது வந்து சரி ஓகே $2.50 தான் அப்படிங்கிறதுனால நான் 3 கிளாஸாகவே ஒரு பேக்காகவே வாங்கிட்டேன். அடுத்தது வந்து இந்த கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வித் ஹேண்டிலோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எனக்கு விடவே மனசு வரல, எதுக்கு வாங்கினேன்னு தெரில. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த கப்பு நான் வாங்கிட்டேன். இது வந்து லைக் $1.75. இதுவும் வந்து டாலரமாவில் வாங்கினது தான். கிளாஸ் இது. இதையும் இங்கே வச்சிடலாம். அடுத்தது வந்து நட்ஸு. இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் நட்ஸு அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர் ரேட்டே தான். ஸோ லைக் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும், எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் ரேட் வந்து நான் சொல்கிறேன் இங்கே எப்படி அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய ட்ரை நட்ஸு இந்த மாதிரி அதெல்லாமே ப்ரிஃபர் பண்ணலாம். நிறைய டைப் ஆஃப் லைக் ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸு, பெர்ரிஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்கே வந்து அவங்க வச்சுருப்பாங்க இந்த ஊர் பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஆல்ரெடி ராஸ்பெரி அப்புறமா கேன்பெரிஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ப்ளூபெரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 200 கிராம்ஸ். இது ஒரு $5. இது $5னால் கிட்டத்தட்ட ஒரு $250 அந்த மாதிரி வரும் நம்ம ஊர் ரேட்டுக்கு. அடுத்தது வந்து லைக் ஆஸ் யூஷுவல் பாதாம், கேஷ்யூ நட்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து $7, 275 கிராம்ஸ். அப்புறம் இது வந்து ஒரு 450 கிராம்ஸ். நம்ம ஊர் மாதிரி அதாவது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த லைக் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து வேரி ஆகிக்குது. அப்புறமா வந்து இங்கே டேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். டேட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். லைக் நான் எந்த ஷாப்லேயுமே வாங்கி ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட 12B, அதாவது 900 கிராம்ஸு, $15. இது $15 டேட்ஸு, சீடட் டேட்ஸு. ஓகே, எப்பயுமே வந்து நான் சீடட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். லைக் சீட் எடுத்ததை விட சீடட் தான் ஹெல்த்தி அப்படின்றதோ படித்த ஞாபகம் இருக்குது. அதனால சீடட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இது வந்து கலிஃபோர்னியா டேட்ஸுன்னு சொல்லிட்டு இது ஒரு $15 இந்த பேக்கு. ஓகே, ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து நான் மோஸ்ட்டாக இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்தது வந்து லைக் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து அந்த ராடும் அப்புறமா அந்த கர்டைன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது வந்து நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். அது அடுத்தது வந்து நான் அந்த நைட் லேம்ப்பு வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி அது காமிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த நைட் லேம்ப் இப்படி தான் இருந்தது. 54 இன்ச், நல்லா ஓரளவு நல்லா ஹைட்டாகவே இருந்தது. ஸோ இது வந்து நான் இன்றைக்கி வாங்கினது சிங்கிள் லைட் ஹோல்டர் லேம்ப்பு தான். ஸோ பெட்ரூம்க்கு தான் அப்படிங்கிறதுனால சரி இந்த லைட்டே போதும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். மற்றபடி ஹாலுக்கு அந்த மாதிரி அப்படின்னா ட்ரிப்பிள் லைட் இருக்கிற மாதிரி வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஸோ ரூமுக்கு அப்படிங்கிறதுனால நான் சிங்கிள் லைட்டில் வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஆப்டாக ரீசனபிளாக சூப்பராக இருந்துச்சு.
ஸோ ஃபார் என்னோடய ஷாப்பிங் வீடியோவில் நான் சொன்ன அந்த குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், எங்கெல்லாம் வாங்கலாம், எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, கனடா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எம்ஆர்பி சிஸ்டம் கிடையாது. எந்த பொருளுக்குமே வந்து இவங்க வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து இல்லீகல். இப்போ நான் வீடியோவில் பார்த்து சொன்னது எல்லாமே நான் ஜஸ்ட் என்னோடய ரிமெம்பரன்ஸ்க்காக நான் பெனில் எழுதி வச்சுருந்தது தான், வீடியோவில் டக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி இப்போது இங்கே வந்து நான் ஒரு பொருள் வாங்குகிறேன், கியூபெக்கில் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஒரு ப்ரொவின்ஸில் அது வந்து வேறு ப்ரைஸில் தான் இருக்கும். இங்கேயே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடையில் நான் போயிட்டு ஒரு பால் வாங்குகிறேன் அப்படின்னா அது சப்போஸ் $2 அப்படின்னா வேறு ஒரு கடையில் அது வந்து $4 அந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். இங்கே வந்து ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி, அதாவது ப்ராடக்ட் மேலே எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் லைக் சோஃபார் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இந்த ஊர் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அண்டு நான் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து என்ன ஷேர் பண்ணலாம் அண்ட் எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் அதையும் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை வந்து படித்து பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.